மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாருங்க. ராஜேஸ்வரி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டெண்டர் விஷயமா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார எப்படி எல்லாம் இந்த மல்லிய விஜய் கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசனையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவுக்கும் ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா அரவிந்த் மல்லி 2 பேரும் இருக்கிறத வந்து அவங்க போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. எப்ப இந்த போட்டோ வந்து நம்ம விஜய் மாமா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த போட்டோவை விஜய் கிட்ட அனுப்புனாலும் கண்டிப்பா விஜய் ஏதாவது ஒரு பெருசா எடுத்துக்க போறதுல. ஏன்னா மல்லி விஜய் 2 பேருமே பாத்தீங்கன்னா யதார்த்தமானவங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் எப்படி பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. அதனால ரஞ்சிதா சொன்னாலும் விஜய் வந்து அவங்க 2 பேரையும் தப்பா நினைக்க போறதுல. சோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா மல்லியம்மா எதை நினைச்சு ஆசைப்படுறாங்க, அப்பாவோட தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வெண்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. விஜய் வந்து வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம வெண்பா குட்டி வந்ததுமே வெண்பா குட்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெண்பாவை கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வெண்பா பார்த்தா டாடா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்றாங்க. விஜய்க்கு எதுவுமே புரியல. என்னடா வெண்பா குட்டி என்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இதாங்க இதை கையில பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்தனா அந்த ஒரு கார்டை வந்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது 3 நாள் ட்ரிப் டாடா, இது வந்து 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து சொல்றாங்க. இது உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இதுல அலௌட் அப்படின்னு சொல்லிட்டோம் வெண்பா வந்து சொல்லிடுறாங்க. விஜய்க்கு எதுவுமே புரியல. ஒரு பக்கம் விஜய் வந்து சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது அவர் யோசிக்கிறாரு, நானும் மல்லி எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வெண்பா வர இருக்காங்க. வெண்பாவை விட்டுட்டு நம்ம விஜயால போக முடியாதுங்க. வெண்பா இது யார் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, எங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டுலாம் விஜய் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. வெண்பா வந்து பக்கவா பிளான் இல்லாம இந்த 3 நாள் ட்ரிப்பை பத்தி நம்ம விஜய் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. வெண்பா ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த பிளான் வந்து நல்லபடியா தான் நடக்க போகுதுங்க. இன்னொரு பக்கம் ராஜேஷ் வந்து என்ன ட்ரிப்பா, வெண்பா குட்டி யார் இதெல்லாம் கொடுத்தாங்க, யார் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ராஜேஸ்வரியை வந்து வெண்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. வெண்பா வந்து கரெக்டான காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனால வந்து ராஜேஸ்வரியால எதிர்த்து பேசவே முடியலங்க. விஜய் வந்து ஓரளவுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாரு. ஏன்னா இதுல வெண்பா கூட போக போறாங்களா இல்ல மல்லி விஜய் 2 பேரும் மட்டும்தான் போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. கண்டிப்பா முழுக்க முழுக்க விஜய் பார்த்தா வெண்பா கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனா வெண்பா வந்து மல்லியம்மா டாடா இவங்க 2 பேரும் தனியா போகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.